அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர்ஸ், நாங்கள் வந்து இன்னைக்கு ஜாயின் ஆகிக்க செஷன் வந்து பார்த்தீங்கன்னு சேஷனா ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷனாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சேஷனா ஒரு டிரெக்ட் செல்லிங் கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். என்ன அந்த வகையில் வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின நாலேஜ்ன்றது வந்து மிச்சமே இம்பார்ட்டண்டான ஒன்றாக இருக்குது. அதே நேரம் வந்து நாங்கள் வந்து இந்த வீக் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த வீக்கில் வந்து நாங்கள் நியூட்ரிஷேக்கு வந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்தியா செஷன் வந்து மிச்சமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷனை வந்து நீங்களுகள் ஒரு அமைதியான இடத்துல இருந்து கொண்டு லாஸ்ட் மட்டும் இருந்து தேவையான நோட்ஸ்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் வந்து நோட் புக் பென்னோட வந்து இருந்து கொண்டு தேவையான நோட்ஸ்களை வந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு ஆரோக்கியமான பானமான ஒரு நியூட்ரிஷேக்கை பற்றி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா குழந்தைகள் முதல் வந்து வயதினர்கள் வர அனைவருமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான சத்துணவு பானம் தான் நியூட்ரிஷேக். ஸோ இந்த நியூட்ரிஷேக்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி கொஞ்சம் விளக்கமாக வந்து நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சார்ஸ்ன்னா பம்கின் சீட்ஸ் பவுடர், அதே நேரம் வந்து அமிக்ரா அதாவது அஸ்வகந்தா பவுடர், தூய கொக்கோ பவுடர். ஸோ இதுதான் வந்து இந்த நியூட்ரிஷேக்கில் வந்து இன்க்ரீடியன்ஸாக வந்து காணப்படுகிறது. சிஸ்டர்ஸ், நான் கதைக்கிறது எதுவும் கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க, சரியா? ஸோ இந்த நியூட்ரிஷேக்கில் இன்க்ரீடியன்ஸாக காணப்படுகிறது வந்து பம்கின் சீட்ர பவுடர், அமிக்ரா அதாவது அஸ்வகந்தாட பவுடர், அதே நேரம் வந்து தூய கொக்கோ பவுடர், சரியா? அமிக்ரா அல்லது அஸ்வகந்தான்னு சொல்கிறது. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து தான் இந்த நியூட்ரிஷேக் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது, சரியா? அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ பம்கின் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டமின் ஏ, சிஇ, அதே நேரம் வந்து பொட்டாசியம், மெக்னீசியம், அதே நேரம் வந்து ஃபைபர் போன்ற முக்கிய சத்துக்கள் வந்து நிரம்பி காணப்படுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் குறைந்த கலோரி, அதே நேரம் வந்து அதிக ஊட்டச்சத்து கொண்டதாக வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்டதாகவும் காணப்படுகிறது இந்த பம்கின் சீட். ஸோ பூசணி விதைன்னு சொல்கிறது, அதாவது நாங்கள் வந்து வட்டக்காய்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷேக்ட இன்க்ரீடியன்ஸாக உண்டாக்கியதன் வந்து இந்த அஸ்வகந்தான்னு சொல்கிறது அல்லது அமுக்ரான்னு சொல்கிறது, சரி? இதில் பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்திலையுமே வந்து பல நூற்றாண்டுகளாக வந்து பயன்படுத்தப்படுகிற ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாக வந்து காணப்படுகிறது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து தரக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ மன அழுத்தம் குறைக்க, நல்ல தூக்கம், நினைவாற்றல், அதே நேரம் வந்து மூளையிட செயல்பாடுகளை வந்து மேம்படுத்த, இப்படி வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொண்டதாக காணப்படுகிறது இந்த அமுக்ராட பவுடர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ, சரியா? இந்த நியூட்ரிஷேக்ட இன்க்ரீடியன்ஸில் ஒன்றா காணப்படுகிறது தான் இந்த கொக்கோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ பவுடர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடரில் வந்து 10 கலோரிகள் வந்து இருக்குது. அதாவது கொழுப்பு 1 கிராம், கார்போஹைட்ரேட் வந்து 3 கிராம், புரதம் வந்து 1 கிராம், நார்ச்சத்து வந்து 2 கிராம் கலந்து இருக்குது. எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாகவும் கலோரிகள் குறைவாகவும் இருந்தால்தான் அது வந்து ஆரோக்கியமானதாக வந்து மதிப்பிடப்படுகிறது. ஸோ கொக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், இரும்பு, துத்தநாகம், இப்படி வந்து ஏராளமான தாதுக்கள் வந்து நிரம்பி காணப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுமே வந்து எங்களோட உடல் இயக்க செயல்பாட்டுக்கு வந்து இன்றியமையாததாகவும் இருக்கு. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவைப்படுற இந்த தாதுக்களோட தேவையில வந்து 3 முதல் 9% வந்து ஒரு டீஸ்பூன் கொக்கோ வந்து நிவர்த்தி செய்யலாம். ஸோ இந்த இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொண்ட இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் உள்ளடக்கிய இந்த நியூட்ரிஷேக்ட வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஸோ இந்த நியூட்ரிஷேக்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த, அதே நேரம் வந்து எலும்பு ஆரோக்கியம், ஞாபக சக்தியை மேம்படுத்த, ஆரோக்கியமான தூக்கம், சுறுசுறுப்பாக இருக்க, அதே நேரம் வந்து
படிப்பிட ஆற்றலை வந்து அதிகரிக்க, நோய் எதிர்ப்பு சக்தி இப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து காணப்படுகிறது. இது எல்லாம் வந்து நாங்கள் இப்போ விரிவாக வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க, அதாவது நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நியூட்ரிஷேக்கில் வந்து காணப்படுகிற விட்டமின் ஏ, சிஇ இது வந்து எங்களோட உடலை வந்து பாதுகாக்க, அதே நேரம் வந்து சக்தியை அதிகரிக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் அதே நேரம் வந்து ஜிங்க், அது அயனும் ஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸுகளை வந்து வலுப்படுத்துது. புரோட்டீன் அதே நேரம் வந்து புரோட்டீன் இயற்கையான சத்துக்கள் வந்து எங்களோட உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து மேம்படுத்துது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குது. ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த நியூட்ரிஷேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து, அதாவது இம்யூனிட்டி பவர் வந்து குறைவாய்க்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து எளிதில் வந்து சோர்வடையுது. நாங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் வந்து எங்களுக்கு வந்து குயிக்காக எங்களோட உடம்பு வந்து சோர்வு தன்மையாக வந்து நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். விளங்கிச்சா? அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தடிமல் சளி வாருது. ஸோ சின்ன பிள்ளைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ சில பெரியவங்களும் மீக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த சளி தடுமல் போன்ற பிரச்சனை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாமே வந்து உடம்பு வந்து பாதிக்கப்படுகிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாம் வந்து உடம்பு வந்து பாதிக்கப்படுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காயம் ஆறுதத்தோட வேகம் வந்து குறைவாக காணப்படுறது. அடுத்தது வந்து எனர்ஜி அளவு குறைவு. இப்படி வந்து இப்படியான மாற்றங்கள் வந்து காணப்படும். அதாவது வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையிறதுக்கான அறிகுறிகள் தான் இவ்வளவும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து குறைவு. ஸோ நாங்கள் வந்து அப்படியான நபர்கள் வந்து கட்டாயம் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து நல்ல ரிசல்ட்டை வந்து எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் அதே நேரம் வந்து ஸ்போர்ட் ஹெவி ஒர்க் செய்கிறவங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ண இயலும். நீண்ட நேரமாக வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதே நேரம் வந்து நாள் முழுக்க வந்து பாடி வந்து ஆக்டிவாக இருக்க எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் வந்து தேவை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரமான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நாள் முழுக்க வந்து பொடி வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் வந்து தேவைப்படுகிறது. ஸோ அதே மாதிரி ஸ்போர்ட்டில் வந்து கலந்துக்கிறவங்களுக்குமே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நீண்ட நேரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும். அதே நேரம் வந்து ஜிம்முக்கு போகிறவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள வந்து மசில்ஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணக்குள்ள வந்து உடனடி சக்தி கிடைக்குது. ஸோ நியூட்ரிஷேக் குடித்ததும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்ட் கிடைக்கும். அதே நேரம் வந்து டயர்டாக இருந்தாலும் கூட உடம்பு வந்து மறுகளும் வந்து ஆக்டிவாக தொடங்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மசில்ஸ் ரெக்கவரி வேகமாகும். அதாவது வந்து ஒர்க் அவுட் முடித்ததும் இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஒர்க் அவுட்டை வந்து முடித்ததுக்கு பிறகு வந்து மசில்ஸ் வந்து ரிப்பேர் ஆகணும். அதுதான் வந்து ரெக்கவரின்னு சொல்கிறேன். ஸோ நியூட்ரிஷேக்கில் வந்து இருக்கிற இந்த ப்ரோட்டீன் அதே நேரம் வந்து நியூட்ரியன்ஸ் அதாவது மசில்ஸை வந்து வேகமாக வந்து சீர்படுத்துது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து அப்படி நாங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு பெயினுமே வந்து குறையுது. ஸோ ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்குது. அதே நேரம் வந்து நீண்ட நேரம் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பொடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து கொடுக்குது. அதே நேரம் வந்து களைப்பையும் வந்து குறைக்குது. சரி, உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸை வந்து கொடுத்து களைப்பையும் வந்து குறைக்குது. ஸோ நீண்ட நேரம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுது. அதனால் வந்து ஜிம் பயிற்சி செய்கிறவங்க, அதே நேரம் வந்து ஸ்போர்ட் வீரர்கள், நீண்ட நேரமாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது மூலம் வந்து ஃபுல் டே வந்து எனர்ஜி கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு ஆரோக்கியம். அதாவது வந்து நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எலும்புகளுக்கு வந்து பலத்தை கொடுக்குது.
வயோதிபர்களுக்குமே வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா உடல் வலிமை, சுறுசுறுப்பு, அடுத்து வந்து ஆரோக்கியமான உறக்கம் தரக்கூடியதாகவும் காணப்படுகிறது இந்த நியூட்ரிஷன். இப்போ வயது வந்து அதிகரித்தாலும் கூட எங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து சக்தி, எலும்பு வலிமை, அதே நேரம் வந்து உறக்கம், அடுத்தது வந்து சுறுசுறுப்பு வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியமாக காணப்படுது. இதுக்குமே வந்து எங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து முழுமையாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்க சிஸ்டர்னா எலும்பு பலம். ஸோ இந்த எலும்பு பலம் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த நியூட்ரிஷேக்கில் வந்து கல்சியம் மற்றும் விட்டமின் டி வந்து நிறைஞ்சதாக காணப்படுகிறதால வந்து எங்களோட எலும்புகளை வந்து வலிமை செஞ்சு, அதே நேரம் வந்து எங்களோட ஹார்ட், முதுகு, மூட்டு பகுதிகளோட வந்து ஆரோக்கியத்தையுமே வந்து பாதுகாக்க உதவுது. அடுத்தது வந்து பார்த்தீங்க சொன்னா நேருறக்கம். அதாவது தூக்கம் வந்து சரியான அளவில் வந்து வாரத்துக்கு நியூட்ரிஷேக் வந்து முக்கியமான ஊட்டச்சத்துக்களை வந்து வழங்குது. ஸோ என்னத்தான் இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஓய்வு தேவை. ஸோ உடம்புக்கு சரியான ஓய்வு கிடைக்காத பட்சத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்குவோம். ஸோ சோர்வுத்தன்மை, அடுத்த நாள் வந்து எங்களுக்கு என்னத்தான் இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ண இல்லாத ஒரு தன்மை வந்து காணப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது வயதானவங்கன்னு சொல்லி இல்லை, எல்லாருக்குமே வந்து நிம்மதியான தூக்கம் ஒன்று வந்து கட்டாயம் தேவை. ஸோ அது வந்து எங்களோட உடம்புக்கு நிறையவே வந்து ஓய்வை தருகிறது. அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு உடம்புக்கு வந்து அந்த ஓய்வுக்குமே வந்து எங்களுக்கு இந்த நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஓய்வும் நாங்கள் இந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுற மூலம் வந்து டெய்லி ஓய்வும் எங்களுக்கு மன நிம்மதியும் வந்து அதிகரிக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. இப்போ நாள்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து தேவையான அந்த சக்தியான புரதம், கார்போஹைட்ரேட், அதே நேரம் வந்து விட்டமின்கள் நியூட்ரிஷேக்கில் வந்து கிடைக்கிறது மூலம் வந்து எங்களுக்கு எங்களோட உடலை வந்து சுறுசுறுப்போட செயல்படுத்தவும் உதவுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடம்பு வந்து சோர்வு குறையிறதுக்கு, சரியா, சோர்வு குறைவு, அதே நேரம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எங்களோட உடம்புல வந்து சோர்வாகாமல், எங்களோட உடம்பு வந்து சோர்வாகாமல் ஆரோக்கியமாக வந்து இருக்கிறதுக்குமே வந்து இந்த நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ வந்து பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த நியூட்ரிஷேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். அநேகமாக வந்து பிரச்சனைக்கு ஒரு நபர் தன் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லி இல்லை. ஸோ பொதுவாக வந்து ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து எங்களுக்கு நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கும் அதே நேரம் வந்து தைராய்ட் பேலன்ஸுக்குமே வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ தைராய்ட் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து ஒரு டெய்லி நியூட்ரியன்ஸை வந்து நியூட்ரியன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், அதே நேரம் வந்து மினரல்ஸ் வந்து எங்களோட தைராய்ட்ற ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் செய்யுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா, அதே நேரம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து எங்களோட ஹார்ட் பீட்டுக்கு வந்து சிறந்ததாக வந்து காணப்படுகிறது. ஸோ இந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுறது வந்து எங்களோட இதய ஆரோக்கியம் கிடைக்குது, அதே நேரம் வந்து தைராய்ட் பேலன்ஸுக்குமே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் பவர், அதாவது மெமரி பூஸ்ட்டுக்குமே வந்து நியூட்ரிஷேக் வந்து பெஸ்ட்டான உண்டு. ஸோ நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்களோட பிரெயின் பவரை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லி பார்த்தால், நியூட்ரிஷேக்கில் வந்து மெக்னீசியம், ப்ரோட்டீன் இருக்கிறதால வந்து பிரெயினுக்கு வந்து முக்கியமான நியூட்ரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ மெக்னீசியம் வந்து காணப்படுகிறதால வந்து எங்களோட நினைவாற்றல் வந்து கூர்மையாக்கப்படுகிறது. அதே நேரம் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து எங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு எங்களோட எனர்ஜியை வந்து கொடுத்து பிரெயினை வந்து ஆக்டிவாக வைக்கும். ஸோ படிப்பில் வந்து கிளியாரிட்டி வந்து வரும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த விஷயங்களை வந்து நினைவில் வைக்கிறதுக்குமே வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நியூட்ரிஷேக் மூலம் வந்து எங்களுக்கு பிரெயின் பவர் வந்து நேச்சுரலி வந்து மேம்படுத்தப்படுகிறது. ஸோ வந்து எங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நியூட்ரிஷேக்கை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சிக்குமே வந்து சிறந்ததாக காணப்படுகிறது இந்த நியூட்ரிஷேக். இப்போ எலும்பு வளர்ச்சி, அதே நேரம் வந்து மூளையிட நினைவாற்றல் மேம்பாடு, அதே நேரம் வந்து தோல் முடி ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடை அதிகரிக்க இப்படின்னு சொல்லி நியூட்ரிஷேக் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ குழந்தைகளோட வந்து
உடல் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைகிற காலப்பகுதின்னு சொல்லி நாங்கள் வந்து 6 மாதம் தொடக்கம் 2 வயது வரையான காலப்பகுதின்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைகளோட உடல் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடைகிற அந்த காலப்பகுதின்னு சொல்கிறது வந்து 6 மாதம் தொடக்கம் 2 வயது வரையான காலப்பகுதின்னு சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நியூட்ரிஷேக் கொடுக்குறதால வந்து குழந்தைகளோட வளர்ச்சிக்கு வந்து சிறந்த ஒன்றாக வந்து நியூட்ரிஷேக் வந்து இருக்கும். ஸோ 6 மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட வந்து மூளை வந்து வேகமாக வளருது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு நியூட்ரிஷேக்கில் வந்து நாங்கள் அந்த டைமில் நியூட்ரிஷேக் கொடுக்குறது மூலம் வந்து நியூட்ரிஷேக்கில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஆற்றலோட வந்து செயல்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் முதல் வந்து பெரியவர்கள் வரை வந்து வெயிட் கெயின் பண்ண வந்து உடல் எடையை வந்து அதிகரிக்க நியூட்ரிஷேக் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதாவது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் மட்டும் கொடுக்கணும். அதே நேரம் வந்து வெயிட் கெயினுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக்கோட வந்து விட்டானிய கேப்சுலம் வந்து சேர்த்து யூஸ் பண்ணணும். அப்படி சேர்த்து யூஸ் பண்ணும் போது தான் பெரியவங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவலையுமே வந்து பூஸ்ட் செய்யவுமே வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து 9.1% மாதிரி அதிகம். டெய்லி வந்து நாங்கள் வந்து குடிக்கிறதால வந்து அதே நேரம் 3-4 வீக்குள்ளுக்கு மாதிரி அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் கூட நியூட்ரிஷேக் வந்து ஒரு செயற்கையான கலவைகள் இல்லாமல் வந்து நேரடியாக வந்து இயற்கையான சத்துக்களை வந்து தருகிறதால வந்து உடம்புக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஹெச்பி லெவலை வந்து அதிகரிக்க வந்து உதவுது. உடம்புல வந்து ஹெச்பி லெவல் வந்து குறைவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு, உடல் வலிமை குறைவு, அதே நேரம் வந்து மனச்சுழல் பாதிப்பு, கவனம் குறைவு, மனச்சோர்வு இருந்தால் வந்து நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அறிகுறிகள் இருக்கும் போது அவங்களுக்கு ஹெச்பி லெவல் குறைவாக இருந்தால்தான் அப்படியான மாற்றங்கள் வருது. அதாவது சோர்வு, உடல் சோர்வு, அதே நேரம் வந்து உடல் வலிமை குறைவு, மனச்சுழல் பாதிப்பு, கவனம் குறைவு, மனச்சோர்வு இதுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் குறைவாக இருந்தால் ஏற்பட்டுள்ள மாற்றம் என்று சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற நபர்கள் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து அவங்களோட ஹெச்பி லெவலையுமே வந்து அதிகரிக்கும். அதே நேரம் வந்து குயிக்காக வந்து ரிசல்ட் தரும். இப்போ உதாரணத்துக்கு நியூட்ரிஷேக்னு செல்லும் போது எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு அந்த வகையில் வந்து குயிக்காக வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒன்றா வந்து காணப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் மெத்தட். நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூஸிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் ஹாட் வாட்டரில் வந்து நாங்கள் கலந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை இல்லாட்டி 2 தடவை வந்து எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். 2 முறை வந்து யூஸ் பண்ணுறது நல்லா. இப்போ கிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 250 ml வாட்டரில் வந்து 1 டீஸ்பூன் நியூட்ரிஷேக் பவுடரை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சுகர் வந்து நாங்கள் எட் பண்ண தேவையில்லை. அப்படி சுகர் வந்து எட் பண்ணுறதாக இருந்தால் ஒயிட் சுகரை வந்து தவிர்ந்து கொண்டு அதே நேரம் வந்து சிவப்பு சீனின்னு சொல்லுவோம் தானே, அதை வந்து எங்களுக்கு லைட்டாக வந்து சேர்த்துக்கொள்ள இயலும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சுகர் எட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது வந்து மிச்சம் நல்லா இருக்கும். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நியூட்ரிஷேக் பவுடரை வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நியூட்ரிஷேக்கை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் பேபிஸில் இருந்து வயோதிபர்கள் வர அனைவருக்குமே வந்து யூஸ் பண்ண இயலும். அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான பிரச்சனைகள்
அநேகமா வந்து பிரச்சனைகள் ஈக்கிற நபர்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இல்லை, ஆரோக்கியமா இருக்க விரும்புகிற எல்லாருக்குமே வந்து நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ண இயலும். இப்போ நியூட்ரிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு டின் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து போதுமானதாக வந்து காணப்படுகிறது. அதே நேரம் வந்து ஒரு டின்ல வந்து கிட்டத்தட்ட 380 கிராம் மில்க் பவுடர் வந்து கொண்டதாக காணப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் வந்து எலும்புகள், மூட்டுகள் வலுவடைகிறதுக்கு, நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு, தோல் முடி மேம்பாடு, அதே நேரம் வந்து மன அழுத்தம் இல்லாத தூக்கம், அதே நேரம் வந்து முழு நாள் வந்து ஆற்றல், சுறுசுறுப்பு, உடல் எடை அதிகரிப்பு, இதயம் மற்றும் தைராய்டு ஆதரவு, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்கிறதுக்கு, ஹெச்பி லெவல் அதிகரிக்கிறதுக்குன்னு சொல்லி நியூட்ரிஷேக் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து சொல்யூஷனாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் பார்த்த விஷயங்களை வந்து நியூட்ரிஷேக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வந்து பார்த்தோம். அதாவது குருதி அதாவது ஹெச்பி லெவல் வந்து அதிகரிக்கப்படுகிறது. அதே நேரம் வந்து காய்ச்சல், தடிமன் என்று சொல்லி வந்து அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறதால வந்து அந்த நோய்வாய்ப்படுகிறதையும் வந்து தடுக்குது. அதே நேரம் வந்து செல்ல மறந்த ஒரு விஷயம் அதில் ஸ்லைடு வந்து இதில் எட் பண்ணல, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத குழந்தைகளுக்குமே வந்து இயற்கையான ஊட்டச்சத்து பானமாக வந்து பயன்படுத்த இயலும். அதே நேரம் வந்து வயோதிபர்களுக்கு வந்து ஊட்டச்சத்து பானமாக பயன்படுத்தலாம். அதே நேரம் வந்து விளையாட்டு வீரர்கள், அதே நேரம் வந்து ஜிம்முக்கு செல்பவங்க, அதே நேரம் வந்து தொடர்ச்சியான வேலையில வந்து உடல் உல களைப்படைகிறவங்களுக்குமே வந்து சிறந்த ஊட்டம் அளிக்குது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே வந்து சீர் செய்து, வளர்ச்சி குறைந்த சிறுவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி வளர்ச்சி குறைந்த சிறுவர்கள், அதே நேரம் வந்து நிறை குறைவானவர்கள் ஆகியோருக்கு வந்து இது வந்து ஒரு சிறந்த தீர்வா வந்து இருக்குது. அதே நேரம் வந்து எலும்பு ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது, தோல் மற்றும் முடிய வந்து மேம்படுத்துது, ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்குது, அடுத்தது வந்து படிக்கும் ஆற்றல் அதிகரிக்குது, அதே நேரம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்படி வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து காணப்படுகிறது இந்த நியூட்ரிஷேக்கில். இந்த நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணுறது மூலம் எங்களுக்கு இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ நியூட்ரிஷேக்ன்றது வந்து ஒரு சாதாரண நியூட்ரிஷன் ட்ரிங்க் கிடையாது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஃபெமிலி ஹெல்த் சொல்யூஷனாக வந்து காணப்படுகிறது இந்த நியூட்ரிஷேக். ஸோ இந்த நியூட்ரிஷேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக்குகள் இருக்குது. அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு வந்து சில ஃபீட்பேக்குகளை வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து எட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து முதலாவதாக வந்து நான் வந்து எந்த ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். சரியா? நான் வந்து கிட்டத்தட்ட எபெக்ஸ் எல்லாம் வந்து 1 இயருக்கும் மேலே வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நான் வந்து ஆரம்பத்தில் நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து போட்ட ஒரு ப்ராடக்டில் வந்து ஒன்றா இருக்குது தான் இந்த நியூட்ரிஷேக். ஸோ இது வந்து அநேகமாக வந்து சொல்லியிருந்த ஒரு விஷயம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டில் வந்து ஒன்றா காணப்படுகிறதால வந்து நான் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்டை தான் வந்து முதலாவது வந்து ஆர்டர்ஸ் போட்டு எடுத்தது. ஸோ அப்போ நான் வந்து நியூட்ரிஷேக் எடுத்ததுல இருந்து இப்போ இது வரைக்கும் நான் வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். நியூட்ரிஷேக் முடிஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர்ஸ் போட்டு அது கைக்கு வரங்காட்டியும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க கிட்ட யாரும் சரி செய்கிறவங்க இருந்தால் அவங்க கிட்ட ஓடி போயிட்டு வந்து நியூட்ரிஷேக்கை வந்து வாங்கி கொண்டு வரேன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் வந்து நான் ஆரம்பத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நாங்கள் வந்து ஷாப்புகளில் வாங்குகிற அந்த மில்க் பவுடர்ஸ் எங்கர் இதுகள் தான் வந்து யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். எங்கர்ல வந்து லூஸ் எல்லாம் வருது நிறுத்தி தருவாங்க, அதுகள் தான் வந்து மிச்சமுமே யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணக்குள்ளால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கடி சளி பிரச்சனை, அடிக்கடி சளி. எங்களோட சின்ன மகளுக்கு வந்து அவக்கு வந்து மூச்சு விட கூட கஷ்டமாகிற அப்படியான சுச்சுவேஷன்கள்லாம் வந்துச்சு. எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து கூடுதலான தடவை வந்து பிள்ளைகளுக்கு வந்து மருந்துக்கு மட்டும் பேத்து படுறேன். ஸோ நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணும் போது நான் தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற பால்மாக்களோட சைடு எஃபெக்ட். அது வந்து உடம்புக்கு வந்து நிறையவே சைடு எஃபெக்ட் தரக்கூடியதாக இருக்குது. அதில் வந்து நிறைய கெமிக்கல் செட் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்து வந்து அதுகளை வந்து குடிக்கக்குள்ளால வந்து பிள்ளைகளுக்கு வந்து அந்த பசிவார தன்மை கூட குறையுது. அதை யூஸ் பண்றதால தான் பிள்ளைகளுக்கு வந்து தொடர்படியா வந்து சளி பிரச்சனை வருகுது. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். அந்த வகையில வந்து அப்பல இருந்து இப்போ வரங்காட்டி நியூட்ரிஷேக் தான் யூஸ் பண்றது. வீட்டுல எல்லாரும் மாதிரி யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இது வரைக்குமே யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஆரம்பத்துல வந்து அடிக்கடி சளி வர்றது, அடிக்கடி வந்து அந்த மருந்துக்கு போற பிரச்சனை இதுகள்லாம் வந்து குறையும். தடுமல் போடும், அடிக்கடி தடுமல் போடும்.
ஸோ நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கவனிச்ச ஒரு விஷயம், பெரிய ஒரு மாற்றம் அவங்கக்கிட்ட. பெரிய ஒரு மாற்றம் அந்த அடிக்கடி அந்த சளி தடுமல் போடுற பிரச்சனைகள்லாம் வந்து இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து ஆன்சர் தரக்கூடிய ஒன்றா இருக்குது. பயம் இல்லாமல் நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணுறது பயப்படுறது, பயப்பட தேவையில்ல. பயம் இல்லாமல் எங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்னா கஸ்டமர் ஃபீட்பேக்கில் இதை வந்து பாருங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன், உடல் சோர்வை வந்து போக்குது. அதே நேரம் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்குமே வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து இந்த ஃபீட்பேக்கை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். பாருங்கள், உடல் சோர்வை வந்து போக்கி இருக்கு. அதே நேரம் வந்து படிப்பில் வந்து ஆர்வம் காட்டுறதுக்கு நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ நிறைய பிள்ளைகளை வந்து கவனிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து படிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பெருசாவில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. சரியா படிக்கிற டைமுக்கு வந்து தூக்கம் வருகுதுன்னு சொல்லுவாங்க. எங்களோட வீட்டில் எங்களோட பேபிஸ் கிட்டேயுமே வந்து இருக்கு. தூக்கம் வருகுதுன்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பின் வாங்குவாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கலாம். இப்போ எங்களோட மகள் எல்லாம் வந்து இருப்பாட்டி வச்சு அவங்கள கொஞ்சம் நேரம் வந்து படித்து கொடுத்து கொண்டு இருந்தால் அவங்க சொல்கிற விஷயமெல்லாம் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்கள அறியாமலே வந்து அவங்களுக்கு அந்த தூக்கம் போகிற பிரச்சனை ஒன்று மீக்குது. ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நியூட்ரிஷேக் கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த ஃபீட்பேக்கை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல வருடமாக வந்து பின்தள்ளி போன அந்த பூப்பெய்தலையுமே வந்து சாத்தியமாக்கி இருக்கு. நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து அதுக்கு ஸ்லைட் அவுட் பண்ண கிடைக்கல. ஸோ அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்குமே வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்க வந்து நியூட்ரிஷேக்கோட வித்தானியா கெப்சுலையும் வந்து சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீட்பேக்கை வந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ள இயலும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறை கூடுறதுக்கு இவங்க வந்து போட்டிக்கிறாங்க. மிச்சம் வந்து ஒல்லியா இருந்தேன், இப்போ வந்து என் உறவினர்கள் எல்லாம் வந்து அழகா இருக்கேன்னு சொல்லி கூறுறாங்க. அதே நேரம் வந்து உண்மையா வந்து எனக்கு இப்போ பசி அதிகம். முதல் வந்து சாப்பிட விருப்பம் இல்லை, அதிகமாக சாப்பிட்றேன். இதுக்கு முதல் வந்து பார்மசியில் வந்து ஒரு மில்க் எடுத்தேன். விலையும் அதிகம், குடிப்பதற்கு விருப்பம் இல்லை. இந்த மில்க் வந்து சாக்லேட் மாதிரி இருக்கு. நான் இதில் வந்து கொக்கோ பவுடர் எட் பண்ணிக்கிறதால வந்து கிட்டத்தட்ட அந்த சாக்லேட்ல அந்த டேஸ்ட் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும் என்ன. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வகையில் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கு. அதே நேரம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து எங்களுக்கு நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்கை பாருங்கள். நியூட்ரிஷேக் எடுத்து 1 மந்த் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைக்கு வந்து கிட்டத்தட்ட 500 கிராம் வந்து நிறை வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்படி வந்து சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து எங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடையை கூட்டி, அதாவது உடல் எடையை வந்து கூட்டி படிப்பில் வந்து நல்ல ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து பசியையுமே தூண்டி இருக்கு இந்த நியூட்ரிஷேக். ஸோ இந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கு. அதே நேரம் வந்து படிப்பில் வந்து நல்ல ஆர்வத்தை கொடுத்துருக்கு, பசியையும் வந்து தூண்டி இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பசியின்மை ஏற்படுற பிரச்சனையோடு இருக்குது. பசியின்மையால் வந்து சரியாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளுக்குமே வந்து எங்களுக்கு நியூட்ரிஷேக் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து நான் சொல்லியிருந்தேன், இப்போ நிறைய பேர் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது. சின்ன புள்ளைகள்ல இருந்தே வந்து இந்த ஹெச்பி லெவல் குறைவு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா அனீமியா பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கு இந்த நியூட்ரிஷேக். ஸோ இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுமா, அவங்க வந்து அவங்களோட அந்த ரிப்போர்ட்டோட வந்து இந்த ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. அடுத்து இந்த ஃபீட்பேக்கை பாருங்கள். இதுக்குமே வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்குது நியூட்ரிஷேக். இந்த ஃபீட்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மைக்கு வந்து ஆன்சர் கொடுத்திருக்குது நியூட்ரிஷேக். நான் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வுன்றது வந்து உடம்புக்கு வந்து தேவையான உண்டு. அந்த வகையில் வந்து எங்களுக்கு ஓய்வு, நாங்கள் வந்து தூங்கும் போது எங்களுக்கு உடம்புக்கு தேவையான அந்த ஓய்வு வந்து கிடைக்கிது. ஸோ தூக்கம் வந்து முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க தூக்கமின்மைக்கு வந்து யூஸ் பண்ணி நியூட்ரிஷேக் வந்து நல்ல ஒரு ஆன்சர் கொடுத்திருக்குது.
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லெவல் அதிகரிக்கிறதுக்கு வந்து நியூட்ரிஷேக் வந்து ஹெல்ப் பண்ணிக்குது. அதுவுமே வந்து அவங்க ரிப்போர்ட்டோட வந்து அவங்களோட ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரெக்னென்ட் ஆகிக்கிற மதர்ஸுக்குமே வந்து ஹெச்பி லெவல் குறைவாகிக்கிறவங்களுக்குமே வந்து பயம் இல்லாமல் நியூட்ரிஷேக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக் வந்து கிடைச்சிக்குது நியூட்ரிஷேக்கில். அதில் வந்து நான் உங்களுக்கு சில ஃபீட்பேக்குகளை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த வீக்கில் வந்து நாங்கள் நியூட்ரிஷேக்கு வந்து ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோமே. அந்த வகையில் வந்து நாங்கள் இப்போ இவ்வளோ நேரமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக்கில் ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நாங்கள் வந்து விரிவாக பார்த்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நியூட்ரிஷேக் 5, அதாவது எங்களோட வீக்லி டார்கெட் வந்து நியூட்ரிஷேக் 5ஆக காணப்படுகிறது. ஸோ நாங்கள் வந்து ஒரு நியூட்ரிஷேக் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து 21 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. அதே நேரம் வந்து நாங்கள் 5 நியூட்ரிஷேக்கு வந்து நாங்கள் ட்ரை பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து 105 பாயிண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் வந்து ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு வந்து ரூ. 375 இம்மீடியட் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரம் வந்து வீக்லி டார்கெட் நாங்கள் வந்து 5 நியூட்ரிஷேக்குக்கு ஒர்க் பண்ணி நாங்கள் 5 நியூட்ரிஷேக் வந்து சேல்ஸ் பண்ணால் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இம்மீடியட் ப்ராஃபிட்டை வந்து ரூ. 1875 கிடைக்கிது. ஸோ இந்த இந்த கிழமை வந்து அவங்களோட டெய்லி எஃபர்ட்டை வந்து போட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூட்ரிஷேக் டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நியூட்ரிஷேக் யூஸ் பண்ணவங்க இருந்தீங்க சார்ஸ்ன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் தரேன். என்னத்தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக்குகளாக வந்து பார்த்தாலும் ஜூமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணும்போது ஜூமில் இருக்கிற மற்றவங்களுக்குமே வந்து அது மிச்சமுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நியூட்ரிஷேக் யூஸ் பண்ண நபர்கள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அன்மியூட் பண்ணுற ஆப்ஷன் தரேன். யார் சரி ஃபீட்பேக் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? ஓகே, நான் இவ்வளோ ஓகே சிஸ்டர், நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து என் சின்ன 3 வயசு பிள்ளைக்கு தான் இந்த நியூட்ரிஷேக் எடுப்போம்னு டிசைட் பண்ணேன். என் அவருக்கு வந்து சரியான மாதிரியான வீசிங் ப்ராப்ளம், அஸ்மா வீசிங்டையும் சரியான மாதிரி கூட அவருக்கு. அப்ப நான் வந்து நெஞ்சில தூக்கி தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அவருக்கு ஒரு மாதிரி இருந்தார். அது உடனே நாங்க வந்து போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டும், அவங்க ஏன் இவ்வளவு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க எனக்கு கேட்டாங்க, நீங்க வந்து இவருக்கு என்ன என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க, இவர் என்ன குடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. மயிலோ அது இதுகளும் குடுக்குறீங்களான்னு சொல்லி நான் சொன்னேன், மயிலோ எல்லாம் கொடுத்தில்ல, ஆனா இவருக்கு நான் வந்து ஃபார்முலா மில்க் நான் யூஸ் பண்றேன், அந்த எங்கரை தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னேன் நான். அப்ப அவங்க சொன்னாங்க, உடனே நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து அதனால தான் இவருக்கு இப்படி ஒரு இது ஒன்று வந்திருக்குது, நல்லாவே கூடிக்குது. அப்ப உடனே வந்து நெபுலைஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்ப இவருக்கு வளமே இது வாருன்றனால நான் அது சரியான எக்ஸ்பென்சிவும் கூட தான். அப்ப நான் வந்து உடனே நான் ஸ்டாப் பண்ணேன். அப்ப அந்த டைம்ல தான் நான் நியூட்ரிஷேக் வந்து எடுத்து யூஸ் பண்ணேன். அப்ப யூஸ் பண்ணேன் மாஷால்லா அவருக்கு டேஸ்ட்டும் பிடிபட்டுட்டு, அதே மாதிரி அவர்ட அந்த இந்த ப்ராப்ளமுமே நல்லாவே குறைஞ்சிட்டு. இப்ப நாங்க மருந்துக்கு போறதே இல்ல மாஷால்லாண்டு. அவருக்கும் ஒரே அவர் அந்த சாக்லேட் மில்க், அவருக்கு அந்த பேர் தெரியாததுனால சாக்லேட் மில்க் சொல்லி ஒரே கேக்குறது. அந்த ப்ராப்ளமும் இல்ல. அதே மாதிரி அவரோட ஸ்கின்லயும் எக்ஸிமா ப்ராப்ளமும் இருந்துச்சு. இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு நோய் தோல்ல வருதுன்ற காரணம் எங்கட சாப்பிடுற சாப்பாடும் அதுல ஒரு எஃபெக்ட் ஒன்று செலுத்துறது தானே.
ஸோ அப்ப அதனாலயும் அவர் எக்ஸிமா அப்ப சொல்றீங்க சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வரும், அதுக்கும் மேலும் சொரிஞ்சு கொண்டே இருப்பாரு, உடம்பு ஃபுல்லாவே சொரிவாரு. ஆனா இது நான் நியூட்ரிஷேக் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து மாஷா அல்லா அது கிராஜுவலி குறையிறது எனக்கு கண் கூட நான் கண்டேன். மாஷா அல்லான்னு சொல்லி அவர்கிட்ட அந்த டைம்ல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற டைம்ல அவர்கிட்ட அந்த வேர்வை கூட சரியான ஒரு ஜாய் நாத்தம் அடிக்கும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அப்படி ஒரு நாத்தம்ன்றது எனக்கு அது புதின மாதிரி, அந்த ஒரு ஜாய் புளிச்ச மனம் மாதிரி அவர்கிட்ட வாரி. இப்ப வேர்வைன்னு சொல்றேன், இப்ப எங்களோட உடம்புல இருக்கிற ஒரு கழிவு தானே, அது எங்களோட சாப்பிடுற சாப்பாடால வர ஒரு கழிவு. ஸோ இவர்கிட்ட நான் நினைக்கிறேன் மேபி அந்த ஃபார்முலானால அவர்கிட்ட ஒரு ஜாய் நாத்தம் கொண்டு வாரு. ஆனா நான் இந்த நியூட்ரிஷேக் யூஸ் பண்ண டைம்ல இருந்து மாஷால்லான்னு அவர்கிட்ட அந்த நாத்தம் அதுவல் இல்லாம போயிட்டுச்சு. பாடியில உண்மையிலே நல்ல கிளியர் ஆகிட்டு சாஃப்ட் ஆகிட்டு மாஷால்லா வீசிங் ப்ராப்ளமே நல்லாவே ஸ்டாப் ஆயிட்டு நான் இப்ப மருந்துக்கே போறேன்ல. மாஷால்லா உண்மையிலே நான் எல்லாருக்குமே இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இப்ப நிறைய பேர் இதை வந்து எக்ஸ்பென்சிவ் என்று சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே நாங்க மத்த பிராண்ட்ஸ்க்கு 1000 அப்படிலாம் கொடுத்துட்டு நோய்க்கு வந்து 10,000 20,000 செலவழிக்கிறதுக்கு அதுக்கு இந்த நியூட்ரிஷேக் வந்து உண்மையிலே எஃபோர்டபிள்னு தான் நான் சொல்வேன். உண்மைக்கு எங்களோட பிள்ளைக்கு நான் சோமில்லாம போனா ஒன் டைம்லேயே நான் 25,000 நான் செலவழிச்சு தான் நிற்கிறேன். ஏன்னா நெபுலைஸ் பண்ணவே எங்களுக்கு 8,000 மாதிரி எடுத்தாங்க. ஸோ அவ்வளோ செலவழிச்சதுக்கு இப்போ உண்மையிலேயே எனக்கு நிம்மதியாக மிக்குது. பிள்ளையும் நல்ல பசின்னும் சொல்றாரு, சரியான மாதிரி ஆக்டிவாகவும் மிக்கிறாரு. சில நேரம் நான் நினைக்கிறேன் ஏன் தான் இவரு கொடுத்தனோ தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரே பசின்னு சொல்றாரு. மாஷால் உண்மையிலே வெயிட்டும் அவர்கிட்ட கூடிக்குது. கொஞ்ச நாளாவே 2 மந்த்ஸாவே 14,500 கிலோ தான் இருந்தாரு. இப்ப மாஷால்லான்னு சொல்லி 15 கிலோவுக்கும் கூடிக்கிறாரு மாஷால்லான்னு சொல்லி. உண்மையிலே நான் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த நியூட்ரிஷேக் எல்லாத்துக்குமே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. பாரக்கல்லா ஹை சிஸ்டர், உண்மையிலே கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. உண்மையிலே நியூட்ரிஷேக் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான நிறைய மில்க் ஐட்டம் வந்து பேபிஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது வந்து உங்களோட பேபிஸில் வந்து ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ஆரோக்கியம்னு ஒரு நாளும் நினைக்க வேணாம். என்ன சொன்னால் அதுகளில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்கள் வந்து எட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுகளில் வந்து பின் விளைவுகள் அதிகம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பேபிஸு கூட வந்து தாய்ப்பால் கொடுக்க வேண்டியவங்க கூட வந்து தாய்ப்பால் கொடுக்குற விகிதம் வந்து குறைவு. தாய்ப்பாலுக்கு பதில் அவங்க வந்து ஒரு மில்க்குகளை வந்து யூஸ் பண்றாங்க. பேபிஸ் வந்து ஒரு அளவான வயது வரும் போது அதிக உடல் பருமனா வந்து காணப்படுது. அதாவது ஒரு வயதுக்கு வந்து குறிப்பிட்ட உடல் பருமன், உயரத்துக்கு ஏற்ப பருமன் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாம அவங்களோட வயதுக்கு மீறின பருமன் வந்து காணப்படுகிறது நிறைய பேபிஸ் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல வந்து அந்த சிஸ்டர் வந்து ஷேர் பண்ண இந்த ஃபீட்பேக் வந்து மிச்சமுமே எல்லாருக்கும் வந்து யூஸாக இருந்திருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வரைக்குமே இந்த இடத்துல இருக்கிற நபர்கள் வந்து நீங்கள் வந்து வேறு மில்க் ஐட்டம் வந்து உங்களோட பேபிஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்களாக இருந்தால், நீங்களும் கூட வீட்டில் வந்து அப்படியான மில்க் ஐட்டம் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேலாவது சரி நியூட்ரிஷேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உண்மையில வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் காணுவாங்க. அதே நேரம் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒன்றா வந்து நியூட்ரிஷேக் காணப்படுகிறது. வேற யாராவது இருக்கிறீங்களா ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதுக்கு? அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட சிஸ்டர்ட பேபி அவங்களுமே வந்து பார்த்தீங்க சொன்னால் சின்னத்திலிருந்தே அவங்க வந்து நிறை குறைவா வந்து பிறந்த ஒரு பேபின்னு சொல்லணும். அவங்களோட வந்து நிறை வந்து பிறக்கும் போது கூட பேபிஸுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு. நான் அந்த அளவுக்கு தான் நிறை இருக்கணும். அதை விட குறைவாக இருந்தால் வந்து நிறை குறைவுன்னு சொல்றது. ஸோ அப்படி இருந்த அவக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சாப்பிட்றதுல விகிதம் வந்து கூட, பட் அவக்கு வந்து உடம்பு லேசிக்கு போடாது. அவட அந்த ஏஜுக்கு ஏற்ற பாரம் வந்து இருக்காது. அவக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சளி பிரச்சனை அது இதுகளுமே வந்து இருக்கு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷேக் நான் வந்து ஒரே சொல்றது நியூட்ரிஷேக் எடுத்து யூஸ் பண்ணுன்னு அப்போ எவ்வளோ தான் சொன்னாலும் அவள் வந்து பெருசாக வந்ததுக்கு அந்த ஒரு இதோண்டு கொடுக்க இல்லை. அப்போ நான் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து நியூட்ரிஷேக் முடிய எடுக்கிறது அவளுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வந்து அவவுமே வந்து அவங்களோட மகளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தா புள்ளோட வந்து வெயிட் வந்து கூடி இருக்குன்னு சொல்லி. அப்போ அவள் வந்து கிளினிக் போன இடத்துலையுமே வந்து எப்போ கிளினிக் போனாலும் கூட புள்ளோட வந்து பாரம் வந்து கூடுறது இல்லை, பாரம் வந்து குறைவாக தான் இருக்கும். அவளை வந்து சரியான ஒரு ஃபீட்பேக் கொண்டு எனக்கு வாங்கி எடுக்கணும். ஸோ நான் வாங்கி எடுத்தால் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து புள்ளோட வந்து நிறை குறைவாக தான் இருக்கிறேன்.
எப்படியுமே நாங்கள் வந்து மாதத்துல ஒரு தடவை எப்படியும் பேபிஸ்ட வந்து பாரத்தை வந்து செக் பண்ணுறதுக்கு போவோம் தானே, வெயிட்டை செக் பண்ண போவோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கூட கேட்டிக்கிறாங்க இந்த அளவுக்கு வந்து புள்ளோட வெயிட் ஒரு நாளும் இல்லாமல் இந்த மாதம் வந்து கூடி இருக்கு, என்ன செஞ்ச டிஃப்ரெண்ட்டானு கேட்டிக்கிறாங்க. கேட்ட இடத்துல வந்து இவ சொல்லிக்கிறா இப்படித்தான் நான் வந்து இப்படி ஒரு மில்க் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல வந்து அவக்கு வந்து இன்னுமே நிறைய பேர்ட்ட வந்து அந்த மில்க்ட வந்து ஓடஸுமே வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ இப்படி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக் சென்டருக்கு போகிறவங்க இருப்பீங்க, அந்த இடத்துல வந்து நிறையவே வந்து பாரம் குறைவான புள்ளைகளை வந்து காணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கதைச்சி வந்து நியூட்ரிஷேக்கில் வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த வீக் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்படியான இதுகளை பார்த்து ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு இந்த டார்கெட்களையுமே வந்து ரீச் பண்ணி கொள்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். வேறு யாரும் சரி ஃபீட்பேக் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படி ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதாக இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அநேகமாக நிறைய பேர் வந்து ஃபேஷனல் யூஸுக்குமே வந்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ டெக்ஸ்டைலா ப்ராடக்ட் நாங்கள் வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபேஷனல் யூஸுக்கு வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் நியூட்ரிஷேக் யூஸ் பண்ண நபர்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். யாருக்கு சரி நான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் ஏதும் டவுட்ஸ்கள் இருந்தால் கேளுங்க, நான் உங்களோட டவுட்ஸ்களையுமே வந்து கிளியர் பண்ணுறேன்.
ஓகே சிஸ்டர். சாரி எனக்கு வந்து மீட்டிங் லீவ் ஆகிட்டு. அஸ்மா சிஸ்டர் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னும் 2 3 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ண. ஸோ ஃபீட்பேக் ஷேர் பண்ண நினைக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷுஹாதா வேற யாரும் ஓ இல்ல போல ஃபீட்பேக் ஷேர் பண்ண. அப்ப நாங்க எண்ட் பண்ணுவோமே செஷனை. ஓகே சிஸ்டர். கவரேஜ் சரி இஷ்யூவாம இருக்கு, எனக்கு கட் ஆகிட்டு. ஓகே சரி சிஸ்டர். ஓகே ஜாயின் ஆகி எல்லாருக்குமே வந்து ஜெசாக்குமுல்லா ஹைர். நாங்கள் வந்து பின்னொரு மீட்டிங்கில் வந்து சந்திப்போம்.